ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் பிளாக். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி தேங்காய் சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, பூண்டு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க. புதினா தழை சேர்த்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க. தேங்காய் சட்னிக்கு நிறைய பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கும். தேங்காய் சட்னிக்கு எப்பயும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும், பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கணும், அந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை சட்னி செம்மையாக வந்துருச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சட்னிக்கு. இப்போது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குல்லங்க, சாப்பிடணும் போல் தோணுது உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூடவே நீங்கள் லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் நிறையா சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்தா போதும். பாருங்கள், சூப்பராக சட்னி செம்மையாக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.